ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொள்ளு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நல்லா டேஸ்டியாக காரசாரமாக இருக்குங்க. இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் அரை கப் அளவுக்கு கொள்ளு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துருங்க. நம்ம சேர்த்துருக்கிற கொள்ளு எல்லாமே நல்லா வறுபட்டு ஒன்று போல் செவந்து வரணும். அது வரைக்கும் இதை வறுத்துக்கங்க. இது வறுபட்டு வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அவ்வளோதான் பாருங்கள், கொள்ளு எல்லாமே ஒன்று போல் வறுபட்டு நல்ல நிறம் மாதிரி செவந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வறுபட்டதும் இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க. இது ஆறட்டும். திரும்பவும் அதே பேனில் எந்த கப்பில் கொள்ளு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வெள்ளை உளுந்து சேர்த்துருக்குறேன். நீங்கள் தோலோடு இருக்கக்கூடிய கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கங்க. பாருங்கள், உளுந்தும் நல்லா வறுபட்டு ஒன்று போல் நிறம் மாதிரி செவந்து வந்திருக்கு. இதையும் கொள்ளு கூடவே சேர்த்து வச்சுருங்க, ஆறட்டும். திரும்பவும் அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கங்க. வெள்ளை எள், கருப்பு எள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறோம். சேர்த்துட்டு இது நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துக்கங்க. நல்லா வறுபட்டதும் இதையும் அது கூடவே சேர்த்து வச்சுருங்க, இருக்கட்டும். அடுத்ததாக இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, நான் 15 வரமிளகா சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இது நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கங்க. பாருங்கள், மிளகா நல்லா வறுபட்டு செவந்துருச்சு. இதையும் எடுத்து தனியாக வச்சுடுங்க. இப்போ இதில் 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு கருவேப்பிலை நல்லா மொறுமொறுப்பாகிற அளவுக்கு இதையும் வறுத்து எடுத்துருங்க. பாருங்கள், கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதையும் எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய மிளகாவை மட்டும் சேர்த்துக்கங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு அதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய கொள்ளு, உளுந்து எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கொரகொரப்பாக நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நைஸாக இருந்தால் பிடிக்கும்னா நைஸாக அரைச்சிக்கோங்க. இல்லை கொரகொரப்பாக இருந்தால் பிடிக்கும்னா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நல்ல டேஸ்டியான காரசாரமான கொள்ளு பொடி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.